இடஒதுக்கீடு குறித்த அரசியலமைப்பின் நிலைப்பாடு. விதி 15(4) என்ன சொல்லுதுன்னா, சமூக மற்றும் கல்வி ரீதியில் பின்தங்கியவர்கள் அல்லது பட்டியலிடப்பட்ட ஜாதியினர் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் ஆகியோரின் மேம்பாட்டிற்காக எந்த ஒரு சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்ய அரசுக்கு அதிகாரம் அளிப்பது தான் இந்த 15(4). 15(5) என்ன சொல்லுதுன்னா, உயர்கல்வி நிறுவனங்கள்ல இந்த IIT, IIM இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய அல்லது பட்டியலிட பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு, அவங்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்கிறதான் விதி 15(5). இது எது சொல்லுது அப்படின்னா, 93வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 படி தான் இந்த 15(5) வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ 15(4) பார்த்தோம் அப்படின்னா, சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள், பட்டியலிடப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினர் அவங்களோட மேம்பாட்டுக்காக அரசு எந்த அதிகாரத்தை வேணாலும் சிறப்பு ஏற்பாடு வேணாலும் செய்யலான்னு அதிகாரம் அளிக்கிறதா 15(4). 15(5) வந்து உயர்கல்வி நிறுவனங்களான IIT, IIM இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்துட்டு சமூக மற்றும் கல்வி ரீதியில் பின்தங்கிய ST மட்டும்தான் பட்டியலின மற்றும் பழங்குடியின இடஒதுக்கீடு. பட்டியலின SC மற்றும் ST 2 பேருக்கும் தான் பட்டியலின மற்றும் பழங்குடியின இடஒதுக்கீடு 93வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 2003 சேர்க்கப்பட்டது.